இங்க ராணுவத்துல சேர்றதுக்காக வந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு மருத்துவருடைய ரூமுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தன்னோட பேக் சைட பார்த்தா பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு டாக்டர் தன்னோட கையில ஒரு பெரிய குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு தொடச்சிட்டு இருக்காரு. இங்க உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் தன்னோட கையில 1ஆம் நம்பர் ரூமுக்கான டோக்கன் இருக்கிறத பார்க்க செய்றான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளும் அந்த டாக்டரை தான் போய் பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துல 2வது ரூம்ல இருந்து வந்த நபர்கள் எல்லாம் இவன் பார்க்கறான். அவங்க ரொம்ப சாதாரணமா வந்துட்டு இருக்காங்க. 3வது ரூம்ல இருந்து வந்த நபர்கள் எல்லாமே சிரிச்ச முகத்தோட வந்துட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரூம்ல ஒரு அழகான பொண்ணு ஒருத்தி டாக்டர் இருக்காங்க. அவன் பார்த்ததுக்கு அப்புறமா தோட பக்கத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய டோக்கனை பார்க்கறான். அதுல ஒருத்தன் கிட்ட பார்த்தா 2ஆம் நம்பர் ரூமுக்கான டோக்கனும் இன்னொருத்த கிட்ட 3ஆம் நம்பர் ரூமுக்கான டோக்கனும் இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு ஐடியா ஒன்னு தோணுது. சோ உடனே ஒரு கேம் ஒன்னு ப்ளே பண்ணலாம்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து 3ஆம் நம்பர் டோக்கனுக்கு பின்னாடி அந்த பணத்தை ஒட்டி விட்டுட்டு அதை சஃபில் பண்ணி பார்த்தனா 3ஆ பிரிச்சு வைக்கிறான். அவனுடைய டிராப்ல அந்த 2 நபர்களும் மாட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு டோக்கனை பார்த்தனா பிக் பண்ண செய்றாங்க. இப்போ அவன் நினைச்ச மாதிரி ஒருத்தங்கிட்ட ரூம் 1க்கான டோக்கனும் இன்னொருத்தங்கிட்ட ரூம் 2க்கான டோக்கனும் போயிடுது. பக்கத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த 2 நபர்களும் இன்னொரு டைம் ப்ளே பண்ண சொல்றானுங்க. அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் ட்ரெயினர் வரான்னு சொல்லி ஏமாத்த செய்றான். கைய பாக்குறான். தங்கிட்ட ரூம் 3க்கான டோக்கன் இருக்கிறத பார்த்துட்டு வரவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பட் அந்த பயிற்சியாளர் பார்த்தனா உண்மையே அந்த 3 பசங்க கிட்ட இருக்கக்கூடிய டோக்கனை பார்த்தனா கேட்க செய்றாரு. டோக்கன் இப்போ வாங்குனதுக்கு அப்புறமா அதே மாதிரி சஃபில் பண்ணி அதுல ஒரு டோக்கனை பார்த்தனா அவனை பிக் பண்ண சொல்றாரு. பட் அவன் கரெக்ட்டா பார்த்தனா அந்த 3ஆம் நம்பர் ரூமுக்கான டோக்கனை பார்த்தனா பிக் பண்ண செய்றான். பிக் பண்ண அந்த ஒரு டோக்கனை பார்த்தனா ஆல்ரெடி யார்கிட்ட அந்த டோக்கன் இருந்துச்சோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு 1க்கான டோக்கனை பார்த்தனா மறுபடியும் அவன்கிட்ட கொடுத்துறாரு. 1ஆம் நம்பர் ரூமுக்குள்ள இவன் போறான். போன அடுத்த செகண்ட் இவன் கத்த ஆரம்பிக்கிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.